தோட்டமும் வழக்கமான நரிகளோட தோட்டத்துல இருந்து வேறுபட்டு பெருசா தெரிஞ்சதுனால அது நிறைய இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அந்த பகுதி மக்கள். அதே சமயம் ஓநாய் வீட்டு நாய் மாதிரி எது கூடவும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வினோதமானதாவே இருந்திருக்கு அந்த மிருகம். அப்படியே 2-3 நிமிஷங்கள் மட்டுமே தென்பட்ட அந்த மர்ம மிருகம் அப்புறமா எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சு போயிருந்தது. ஹாண்டிங் கேஸ். What the hell is that? அடர்ந்த காட்டுக்குள்ளார புல்தரை ஒண்ணு மேல வினோதமான ஒரு உயிரினம் குறுகி உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான காட்சியை இங்க யாரோ சிலர் பார்த்து அதை வீடியோவாவும் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஒரே இடத்துல அசையாம கண்களை மூடன மாதிரி இருந்த அந்த உருவம் உண்மையிலேயே என்ன மாதிரியான உயிரினம்னு தெரியல. கிட்ட போய் தொட்டா நமக்கு ஆபத்தா முடிஞ்சிருமோன்னு பயந்து அதை வீடியோவா எடுத்தவங்களும் கிட்ட போய் தொட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணவே இல்லை. ஆந்தை அல்லது குரங்கா இருக்கலாங்கிற மாதிரி இந்த வீடியோவை பார்த்தவங்க அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதோட இதை பத்தின உங்களோட கருத்து என்னங்கிறதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நைட் ஸ்டாக்கர். ஒரு நாள் இரவு நேரத்துல பிலிப்பைன்ஸோட லோக்கல் ஏரியாவில வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. ஆரம்பத்துல இதை பாக்குறப்போ ஏதோ மயில் ஒண்ணுதான் இப்படி வேகமா ஓடுதோன்னு நினைக்க தோணும். ஆனா இது மயில் கிடையாது. 2-3 கால்களை கொண்ட வேகமா நடந்து போற இந்த கிரேச்சர் என்னவா இருக்குன்னு யோசிக்கிறதுக்குள்ளாரியே வேகமா ஓடி மறைஞ்சு போன இந்த உருவம் மர்மமான ஒன்னாவே தான் இருந்தது. இன்டர்நெட்ல இந்த வீடியோ வைரலானதாகவும் மாறி இருந்தது. விங்கி கிரேச்சர். ஆழ்கடலுக்கு அடியில இதுவரைக்கும் அடையாளம் காணப்படாத எத்தனையோ அற்புதமான உயிரினங்கள் உயிர் வாழறதை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனலையே கூட நிறைய வீடியோஸ்ல பார்த்திருப்போம். ஆனா இங்க பிலிப்பைன்ஸோட ஏரி பகுதி ஒண்ணுல ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக போனப்போ இதுவரைக்கும் எந்த நீர்நிலைகளையுமே பார்க்க முடியாத அளவுக்கு வினோதமான மீன் மாதிரியான ஒரு கிரேச்சரை பார்த்திருக்காங்க. துடுப்புகளுக்கு பதிலாக நீல நிற வண்ணத்துல ரெக்கைகளை கொண்ட மாதிரியான இந்த மீன் ஆச்சரியமான ஒன்னாவும் நம்ப முடியாததாகவே இருந்தது. பின்னாடி இதை பத்தி தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது கடல்ல வாழற சி ராபின் அப்படிங்கிற ஒரு வகை மீன் இனம்ங்கிற விவரமே தெரிய வருது. ஆனா இது பிலிப்பைன்ஸோட உள்ளூர் ஏரி பகுதியில் அடையாளம் காணப்பட்ட விஷயம் தான் ஆச்சரியமான ஒன்னாவே இருந்தது. ஷேடோ இன் சைலன்ஸ். பிலிப்பைன்ஸ் ஏரி முன்னால இங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மீன் பிடிக்க போயிருக்காங்க. மீனை பிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா நின்று போஸ் கொடுத்து வீடியோவா அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அவங்க பின்னாடி என்னன்னே சரியா அடையாளம் தெரியாத மர்ம உருவம் ஒண்ணு கடந்து போயிருக்கு. இந்த காட்சி வீடியோவாவும் ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு பாருங்க. வீடியோ எடுக்கிறப்போ யாருமே இதை நோட்டீஸ் பண்ணல. அப்புறமா தனியா ஓட விட்டு பார்த்தப்போதான் அந்த மர்ம உருவத்தை எல்லாருமே கவனிச்சிருக்காங்க. அது ஏதாவது மிஸ்டீரியஸான கிரேச்சரா இல்ல ஏதாவது ஈவில் ஸ்பிரிட்டானு சரியா தெரிய வரல. அமானுஷமான விஷயங்கள்ல ஒன்னாவே மாறி இருந்தது இந்த வீடியோ ஃபுட்டேஜ். அதோட இது மாதிரியான விஷயங்களை நாட்டுப்புற கதைகளை ஸ்கின் வாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாண்டிங் ஷேப் ஷிஃப்டர். ஒரு மாலை நேரத்துல லோக்கல்ல இருந்த ஒருத்தர் விண்டோவை ஓபன் பண்ணி வெளியே பார்த்தப்போ அவர் கையில ஆக்டிவா இருந்த கேமராவில அவர் வெளியில பார்த்த மர்மமான உருவமும் எதிர்பாராத விதமா சேர்ந்தே பதிவாகி இருந்தது. ஏறக்குறைய மனித உருவம் கொண்ட ஒரு மர்ம உருவம் 4 கால்களால தத்தி ஓடுற மாதிரியும் குதிரைக்கு இருக்கிற மாதிரி வாளும் இருந்த அந்த உருவம் என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒன்னாவே இருந்தது. பிலிப்பைன்ஸ் கடற்கரையோரமா ஒரு நாள் என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மர்மமான ஒரு விஷயம் கரவொதுக்கி இருந்தது. பாம்பு தோல் மாதிரி டார்க்கான கலர்ல இருந்தது தொட்டு பார்த்தப்போ அது இறந்து போய் கரவொதுக்கி இருந்த விவரம் தெரிய வந்திருந்தது. இதுக்கு முன்னாடியுமே இந்த பகுதியில உருக்குலைஞ்சு போன நிலையில சில கடல் மிருகங்கள் அடையாளம் தெரியாத நிலையில கரவொதுக்கி இருந்ததுனால இதுவும் ஒரு அன்னோன் கிரேச்சர்ங்கிற பேர்ல வீடியோவா சோசியல் மீடியாவில வைரலாகி இருந்தது. நைட் டெரர்ஸ். அதுக்கப்புறம் அடர்ந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இங்க சில பேர் உள்ள கிளம்பி போனப்போ ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் மட்டும் தான் முதல்ல கேட்டிருக்கு. வேற எதுவுமே அவங்க கண்களுக்கு தெரியல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு சடனா என்னன்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு மர்மமான உயிரினம் வந்து உடனே அங்க இருந்து ஓடி மறைஞ்சு போயிருக்கு. அது வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட கரடி மாதிரியே தெரிஞ்சாலும் உண்மையில அதோட முழு உருவத்தையும் பார்க்க கரடி மாதிரியே இல்லைங்கிறதுனால அது என்ன மிருகமா இருக்குங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. சில்வர் டைல். பிலிப்பைன்ஸ்ல கடற்கரையோரமா இரவு நேரத்துல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. மீன்கள்ல சர்டைன்ஸ்னு ஒரு வகை இருக்கு. தமிழ்ல மத்தி மீன் சொல்லப்படுற இது சின்னதா வளரும். இந்திய பெருங்கடல் பகுதிகளில் அதிகமா இதை கூட்டமா பார்க்க முடியும். ஆனா பிலிப்பைன்ஸ்ல ஒரு நாள் மில்லியன் கணக்கான மத்தி மீன்கள் கடல் தண்ணியவே வடிகட்டின மாதிரி லட்சக்கணக்கில் ஒரே இடத்துல துள்ளி உதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை கேள்விப்பட்ட சில பேர் அதை பிடிக்கிறதுக்காக சாக்கு பையோட கடற்கரைக்கு வந்து மீன் பிடிச்சிருக்காங்க. அந்த காட்சி தான் இது. எதனால இப்படி இரவு நேரத்துல கொத்து கொத்தான மீன்கள் கடற்கரையோரமா ஒதுங்கி துள்ள ஆரம்பிச்சதுன்னு சரியா தெரிய வரல. மேபி சடனா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனதுனால கூட இப்படி இந்த மீன்கள் ஆழமில்லாத கரைப்பகுதியை ஒட்டி வந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அன்னோன் கிரியேச்சர். பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற கிராமங்களோட ஏரி பகுதியில என்னன்னே சரியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத மிஸ்டீரியஸான கிரியேச்சர் தண்ணிக்குள்ள இருந்துச்சு சில பேர் பிடிச்சிருக்காங்க. மூவாகிட்டு இருந்தது என்ன மீனுங்கிறத சரியா ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண இந்த காட்சி நிறைய பேர் ஷேர் செய்யப்பட்டது. ஆழமான இடத்துல மறைஞ்சு
இருந்து மியூட்டேஷன் ஆன ஏதாவது மர்ம உயிரினமாகிறது மர்மமான ஒன்றாகதான் இருந்தது. பீச் மிஸ்ட்ரி எப்பயுமே வினோதமான விஷயங்கள் உலகத்தோட எல்லா கடற்கரைகள்லயும் தினமும் கரவொதுங்கிட்டே தான் இருக்கு. அப்படி கடற்கரை மணல் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்ட்ரேஞ்சான கிரியேச்சர் தான் இது. நிறைய டென்டக்கல்ஸை கொண்ட ஜியல் ஸ்குவிட் கொண்ட தான் இங்க எடுத்திருக்காங்க. லைட் ஃபினாமினன் நவம்பர் 2020 பிலிப்பைன்ஸோட லோக்கல் ஏரியாவில் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. வட்டமா லைட் மாதிரியான ஒரு உருவம் க்ளோ ஆகிறதா சொல்லி யாரோ இதை ரெக்கார்ட்